திருப்பதியில் லட்டு தயாரிப்பில் மிருக கொழுப்பு சேர்ந்து விட்டது. நெய்யில் கலப்படம் ஆகிவிட்டது. இதனால் லட்டு தனது புனிதத்தன்மையை இழந்துவிட்டது என்று கூறி மக்கள் அனைவரும் அதற்காக தங்கள் வீடுகளில் விளக்கேற்றும்படி திருப்பதி தேவஸ்தானம் கேட்டுக்கொண்டுள்ளது. திருமலை திருப்பதியில் சுவாமி பிரசாதம் தயாரிப்பில் விலங்கு கொழுப்பு உள்ளிட்டவை கலக்கப்பட்ட விவகாரத்தில் கோவிலை சுத்தப்படுத்தும் வகையில் இன்று மகா சாந்தி யாகம் நடத்தப்பட்டது. 8 அர்ச்சகர்கள் 3 ஆகம விதிப்படி பூஜை செய்யும் தலைமை அர்ச்சகர்கள் மூலம் பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் சமையலறை சுத்தப்படுத்தி விட்டது, மீண்டும் புனிதமாகிவிட்டதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. அதை தவிர மாலை பக்தர்கள் வீடுகளில் 6 மணிக்கு விளக்கேற்றி ஷமா மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என அர்ச்சகர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். இந்த மந்திரத்தை உச்சரித்து விலங்கு கொழுப்பு கலந்த பிரசாதத்தை படைத்தது, அதை தின்றது ஏற்பட்டால் தோஷம் விலகி இறைவனின் திருவருளை பெற பக்தர்கள் இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. விலங்கு கொழுப்பு கலந்த லட்டை சுவாமிக்கு படைத்து வழிபாடு செய்து அதனை தானும் உண்டதால் ஏற்பட்ட தோஷத்திலிருந்து விடுபட பக்தர்களுக்கு திருப்பதி தேவஸ்தானம் இந்த ஓது உபாயத்தை சொல்லியிருப்பதாக கூறியுள்ளது. அதன்படி பக்தர்கள் இன்று மாலை 6 மணிக்கு தங்கள் வீடுகளில் விளக்கேற்றி ஆரத்தி காட்டி ஷமா பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்கள். இந்த ஷமா பிரார்த்தனையானது வழிபாட்டின் போது ஏற்பட்ட பிழைகளை பொறுத்தல வேண்டி செய்யப்படும் பூஜையாகும். பிரார்த்தனை அல்லது குறிப்பிட்ட பூஜைகள் செய்யும்போது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் மந்திரத்தை தவறாக வாசிப்பது பூஜையை தவறாக செய்து முடிப்பதில் ஏற்படும் குறைகளை இறைவன் பொறுத்தல வேண்டி அர்ச்சகர்கள் செய்கின்ற ஒரு பூஜையாகும். ஆ வாகனம் ந சாமி என்ற இந்த மந்திரம் தொடங்குகிறது. இதன் பொருள் சடங்குகள் மற்றும் இதர முறைகள் எனக்கு தெரியாது, உன்னை எப்படி வணங்குவது என்று கூட தெரியாது, உன்னிடம் முறையான கோரிக்கை வைக்க கூட எனக்கு தெரியாது, அதற்கான என்னை மன்னித்து விடுகிறவா என்றுதான் பொருளாக சமஸ்கிருதத்தில் கூறப்படுகிறது. இதற்கு வீட்டில் எளிமையாக சம பூஜை செய்யவும் மந்திரத்தை திருப்பதி தேவஸ்தானம் தனது ட்விட்டர் பட்டத்தில் பகிர்ந்து அனைவரும் செய்யுமாறு கூறுகிறது. முறையாக பூஜை செய்யக்கூட தெரியாதவனை ஏன் பூஜை செய்த வைத்தீர்கள்? ஏன் ஆகமதி வெங்காயம் என்று சொல்லிக்கொண்டு பூஜை செய்து ஏமாற்றுகிறார்கள் என்பதால் தற்போது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பூஜை நடத்தும் போது தவறு செய்வன்தான் இந்த மந்திரத்தை சொல்லி பரிகாரம் செய்ய வேண்டும். மலையேறி பக்தியுடன் வேறு ஒன்றும் தெரியாதவர் பக்தியுடன் கும்பிட்டு பிரசாதம் என்ற பெயரில் லட்டை தின்றதற்கு ஏன் பூஜை தவம் செய்ய வேண்டும்? லட்டை தின்னது ஒரு குற்றமாக அது ஒரு பிரசாதம் என்று தானே வாங்கி தின்றார்கள். நேற்று கூட திருப்பதி லட்டில் உள்ளே ஒரு குட்கா இருந்ததாக காணொளி வெளியாகியுள்ளது. அது லட்டை தயாரிப்பவர்கள் குற்றமா, பக்தர்கள் குற்றமா? அதற்கு பக்தர்கள் பரிமாறம் செய்ய வேண்டுமா? திருப்பதியில் லட்டு செய்யும் அனைத்துமே வைஷ்ணவ பிராமணன் கையில் தான் இருக்கிறது. சிவனேன்னு வந்து சாமி கும்பிட்டதும் பிரசாதம் என்று வாங்கி லட்டை தின்றதும் பக்தி பரவசத்தில் ஏமாண்டு போய் தின்றதும் ஒரு குற்றமா? அதுதான் பக்தர்கள் செய்த ஒரே குற்றம் என்று பலர் கூறுகிறார்கள். லட்டு தயாரித்ததும் அதற்கு நெய் ஒப்பந்தம் செய்ததும் கமிஷன் வாங்கியதும் யார்? அவர்கள்தானே குற்றவாளி. அவர்களை கண்டுபிடித்து அதனை ஆதாரத்துடன் நிரூபித்து தண்டித்தாலே தன்னாலே புனிதம் வந்துவிடும். அதை விட்டுவிட்டு ஏன் மக்களை மேலும் மூடத்தனத்தில் ஆழ்த்தி தவம் செய் மந்திரம் போது என்று முட்டலாகவே ஆக்குகிறீர்கள் என்றுதான் இப்போது பல பக்தர்களிடம் மனதில் இருந்திருக்கிற கேள்வியாக இருக்கிறது.